பார்வதிக்கு எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து நான் ஒரு வியூவராக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வாரம் வந்து திட்டிக்கிட்டு தான் இருந்தோம். என்னன்னா பார்வதி கிட்ட ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு உண்மை இருக்கு. சண்டை தான் போடுறாங்க. ஒ வாய் வாய் ஜாஸ்தி ஓவர் வாய் தான். ஆனா வந்து லிமிட் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அவங்க லிமிட்ட வந்து அவங்களும் கிராஸ் பண்ண விட்டுறாங்க. சில பேர் லிமிட் வந்து அந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்ப திவாகர் மேட்டர்லயே அப்படிதான் என்னன்னா, அவர் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு படுக்கிறது வேற. பார்வதி உன் கண்ண பார்த்தாலே எனக்கு ஒரு மாரி இருக்கு. பார்வதி மடியிலேயே படுத்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. எவனா தங்கச்சிய பார்த்து அப்படி சொல்லுவானா? அப்ப நீ தங்கச்சின்னு சொல்லும்போது என்ன நெனப்புல நீ பேசிட்டு இருந்திருப்ப? அது ரொம்ப ரொம்ப வக்கிரமான ஒரு கேவலமான புத்தி உடையவர் தான் எனக்கு தெரிஞ்சு திவாகர். என்னன்னா, ஒரு தங்கச்சின்ற ஒரு பொண்ண நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு, அதுவும் அண்ணன் அண்ணன் தான் சொல்லுது. அப்புறம் மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு நானே உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய வன்மம். அப்போ அந்த பொண்ணு அண்ணே போயிட்டனே அப்படிங்குது. இல்ல பார்வதி நான் உன்ன தாங்குன்னு நானே பேசாம உன்ன கல்யாணம் பண்ணிட்டா தாங்கு அப்படிங்கிறான். என்னன்னா, அப்போ நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்த அர்த்தம் என்ன? அது ஒண்ணு. அதனால அந்த பொண்ணு கொஞ்சம் விலகி போயிடுச்சு அதுக்கப்புறம். இப்ப லேட்டஸ்ட்டா என்னாச்சு, கமருதீன் கூட நல்லா ஜாலியா தான் பேசுறாங்க. கமருதீன் நல்லா பேசிட்டு இருக்கும்போது, அது வேற இடத்துக்கு சும்மா கிண்டலா பேசுவான்ல ஃப்ரெண்டுக்கு, ஏன்னா எங்க ஜோடி எப்படி இருக்கு? அந்த இதெல்லாம் கூட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனா கமருதீன் அவன் கையில வந்து ஒரு சில வார்த்தைகள் எழுதும்போது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன வார்த்தை எழுதியிருக்கான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அதோட ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இது டக்குன்னு அடிக்குது அவன. அடிச்சுட்டு அதுவும் நிறுத்திடுது. நைட் வந்து பேசுறான் அவரு. பேசிட்டு அவன் அத பத்தி கேட்கறான். நம்ம வந்து எனக்கு உன் மேல ஒரு ஆசையா இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு லவ் பண்ணணுன்ற மாரியே ஒரு சொல்றாப்ல. ஸோ அந்த பொண்ணு அதோட ஸ்டாப் ஆயிடுது. அவங்ககிட்ட பேசுறதே கிடையாது. ஸோ என்னன்னா, இந்த லவ் கன்டென்ட் குடுத்து தான் இங்க இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஆள்லாம் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. இப்போ அரோரா பார்த்தீங்கன்னா, கமருதீன் கூடவும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. துஷார் கூடயும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரிலாம் இருக்காங்க. ஆதிரை வந்து எஃப்ஜே கூட பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. இப்போ ரம்யா ஜோ இருக்கு. ரம்யா ஜோ இப்போ எஃப்ஜே கூட தான் அப்படி சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்வதி கொஞ்சம் டீசென்ட்டா இருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா பார்வதி கிட்ட இருந்து ஒரே பிரச்சனை வந்து ஒரு மாரி அப்பப்போ அந்த வார்த்தைகள் விட்டுறதோ அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு மாரி யோ போயா அப்படின்னு சொல்றது, சம்டைம்ஸ் வாடா போடா அப்படின்னு பேசுறது, அந்த மாரி அதிகமா இல்ல இருக்கும். அது வந்து அது எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா வாடா போடான்னு இப்ப பிரவீன வந்து போடா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அவன் வந்து திருப்பி போடின்ட்டான்னு என்ன பண்ணுவீங்க? ஆமா. ஆம்பளைங்கள வந்து போடான்னு சொல்றது சாதாரணமான விஷயமா கடந்து போயிடலாம். ஆனா பொண்ணுங்கள வந்து போடின்னு சொல்லிட்டா அது பெரிய ஃபெமினிசம்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. என்ன போடான்னு சொல்லிட்டான், போடின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டான் இப்படின்ட்டான். அதனால வந்து கொஞ்சம் வார்த்தை வந்து கொஞ்சம் அடக்கி பேசுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஒருவேளை இப்போ வந்து பார்வதி பார்க்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில சொல்றேன். என்னன்னா ஃப்ரெண்ட்லியா பேசுறது வேற. போடா அப்படிங்கிறது. போடா நாயே அப்படிங்கிறது வேற. சண்டையில போடா நாயே அப்படிங்கிறது வேற. நாய் தான். ஆனா அந்த எந்த இடத்துல எந்த இடம் பொருள் ஏவல்னு இருக்குல்ல, எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து தேவையில்லாத இடத்துலலாம் வாடா போடான்னு சொல்றது கொஞ்சம் அது எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கலாம்.